எல்லாருக்கும் நண்பருக்கும் இன்னைக்கு போக ஒரு வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லா நண்பரும் ட்ரோன் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது 2019 இந்தியன் கவர்மெண்ட் புது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ட்ரோன் வாங்குறீங்களோ லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அவங்களால ட்ரோன் மேல பறக்க விட முடியும். 250 கிராம் கீழே உள்ள ட்ரோன் லைசன்ஸ் தேவையில்லை. ஆனா 250 கிராம் கீழே லைசன்ஸ் வச்சிருக்கவங்களே ஒரு படி மேல போகும்போது கண்டிப்பா லைசன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட ரூல்ஸ். ஆனா இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்ல நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு. இந்த லைசன்ஸ் எங்க அப்ளை பண்றது அபிஷியலான அவங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் இன்னைக்கு நம்ம எப்படி பதிவு பண்றதுன்னு சொல்லிட்டு முழு விவரங்கள், அது மட்டும் இல்லாம எங்க எந்த இன்ஸ்டிடியூட்ல லைசன்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு முழு விவரங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க ட்ரோன் வச்சிருக்கலாம், இல்ல ட்ரோன் வாங்க போற நண்பர்களா இருக்கலாம். ஏன்னா இது பயனுள்ள வீடியோவா இருக்கும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டோட digitalsky.dgca.gov.in இருக்கிறோம். இதுதான் முழுமையான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட், ட்ரோனுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களோட ட்ரோனுக்கு பதிவு பண்ண வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக நீங்கள் தகவல் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா இது இப்போ உள்ள ரூல்ஸ் ஃபார் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரோனை பற்றி முழு தகவலும் நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரோன் 250 கிராம் கீழே இருக்கா 250 கிராம் மேலே இருக்கா முதல்ல பாருங்கள். ஒருவேளை 250 கிராம் கீழே இருக்கா மேலே இருக்கா உங்களுக்கு தெரியலனா ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு இட மிஷினை போட்டு அதில் உள்ள கிராம் முதல்ல பார்த்துங்க. 250 கிராம் கீழே இருந்துச்சுன்னா அண்டர்னு சொல்லி கொடுத்துங்க. அண்டர்னு சொல்லி கொடுத்த அப்புறமா நீங்கள் இதை ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணணும். இல்லை ஒருவேளை 250 கிராம் மேலே இருக்க டிஜே ட்ரோன் மாதிரி இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா ரிமோட் பைலட்டா இல்லை ஆப்ரேட்டரா இல்லை மேனுஃபேக்சரா, நீங்கள் தான் ஆப்ரேட்டர். நீங்கள் ஆப்ரேட்டராக இது ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணுங்க. ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களா இல்லைனா இந்தியாவில் இது பண்ணீங்களான்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. இல்லை ஒருவேளை அண்டர் 200 கிராம்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களோட பேர், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்கள் பாஸ்வேர்ட் பேர் சப்மிட் பண்ணிட்டீங்கனால போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்கள் இமெயிலுக்கு ஒரு இது வரும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிற ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிரைவிங், இப்போ எல்லாருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு மாதிரி ட்ரோனுக்கு எங்கே நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் இதுக்குன்னு சொல்லிட்டு தனி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். digitalsky.dgca.government.training/orgs சொல்லிட்டு இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இந்த நிறுவனத்தை மட்டும்தான் உங்களால் போய் ட்ரைனிங் லைசன்ஸ் எடுக்க முடியும். வேறு எங்கேயுமே எடுக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். நார்த் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், அப்புறம் குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப் சொல்லி ராஜஸ்தான் சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியா சொல்லும்போது தமிழ்நாடு மட்டும் அவங்க சேர்க்காம இருக்கிறாங்க. இது ஏன் என்னன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் காலேஜ் இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒடிசா, அதுக்கப்புறமா கேரளா. இப்போ அதிகப்படியாக சொல்ல போனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகலாம், இல்லை கர்நாடகா தாங்க போகலாம். இதான் நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன். இப்போ கர்நாடகான்னு சொல்லி கிளிக் பண்ணும் பார்த்தீங்கன்னா மைசூரில் ஒரே ஒரு அகாடமி இருக்குது. இந்த அகாடமியில் போய் தான் நம்மளால் அங்கே ட்ரைனிங் எடுத்து லைசன்ஸ் எடுக்க முடியும். அல்லது பார்த்தீங்கன்னா கேரளான்னு எடுத்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ராஜீவ்காந்தி அகாடமியில் எடுக்க முடியும். இப்போ ராஜீவ்காந்தி அகாடமியில் போய் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணணும். அவங்க வெப்சைட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக போயலாம். ராஜீவ்காந்தி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இதுலேயே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐடியாவும் வந்துடும். நல்ல முதல்ல விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க. எந்த அகாடமியில் போய் லைசன்ஸ் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் உங்களோட அருகில் உள்ள இடத்துல தான் முதல்ல போய் நீங்கள் முதல்ல டீட்டெயில் எடுக்க வேண்டியது இருக்கும். இது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் டோட்டலி ஃப்ரீ தான். ஏன்னா முதல்ல உங்களோட யூனிக் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும். அந்த யூனிக் கோடு முதல்ல உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இதுதான் கவர்மெண்ட் சைட்ல உள்ள அஃபிஷியல் வெப்சைட். இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. இதோட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி ட்ரோனை முதல்ல பதிவு பண்ணணும், கூட பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொல்லிட்டு முழு விவரங்களை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு நினைக்கிறேன். கூட பார்த்தீங்கன்னா நான் பிளாக்லேயும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. போனீங்களா பிளாக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட் போகும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு ட்ரோனை பற்றி. ஆனால் நான் சொல்றதுக்கு மேலே ஆல்ரெடி
பார்த்தீங்கன்னா டாப் 10 தமிழ் இதை பற்றி பிரீஃபாக வீடியோ போட்டிருக்காப்புல. ட்ரோன் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் ட்ரோன் எங்கெங்கெல்லாம் பறக்க விடணும், இந்த லைசன்ஸ்க்கு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எங்கே வந்து அப்ளை பண்ணணும் முழு விவரங்களும் சொல்லிட்டேன். ஆனால் இதில் இன்டெப்த்தாக கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த சர்க்குலரை வந்து முழுமையாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் அஃபிஷியல் லிங்க் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சு பாருங்க, ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரோனை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து ட்ரோன் சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன். கூட விரைவில் வந்து அந்த ட்ரோனை எப்படி நீங்கள் பறக்க விடுறது, எவ்வளோ பட்ஜெட்டில் ட்ரோன் வாங்குறது, 1000 ரூபீஸ்லேருந்து அந்த ட்ரோனோட ஸ்டார்டிங் ரேட் நான் ஆரம்பிக்கிறேன். அதனால் அப்கமிங் டேஸில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரோனை பற்றி உள்ள சந்தேகங்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பரை ஒன்று ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரோன் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குலாம் காசு இல்லை, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. கூட பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான இன்ஸ்டியூட்டில் தான் போய் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்க முடியும். வெளியில யாராவது காசு கொடுத்து எடுத்து சொன்னா நம்பிடாதீங்க, அது கண்டிப்பாக வந்து ஃப்ராடே. நம்ம ஊரில் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை, ட்ரோன் லைசன்ஸு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த மெத்தட் பிரகாரம் டாப் 10 தமிழ் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால அது ரெண்டையும் இதையும் பார்த்து அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இன்னொரு வீடியோக்கு லைக் பண்ணி லைக் பண்ண மாதிரி இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துட்டீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பிரஸ் பண்ணுறேன். அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சனியா முகமது. பாய்.